சிலுவைதனை அனுதினமுமக்காய் சுமக்கின்றேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினமுமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் காணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் காணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானே, அனைவருக்கும் நான் அடிமையானே. எல்லாருக்கும் நான் எல்லாமானே, அனைவருக்கும் நான் அடிமையானே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக. எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக. எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக. நான் எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே
சிலுவைதனை அனுதினமும் மக்காய் சுமக்கின்றேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினமும் மக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நான் விழுந்தாலும் நீங்க தான்ங்கிற பாடலை யாவரும் சேர்ந்து பாடலாம். எழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்க தான், நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்க தான். ஏசப்பா நீங்க தான், ஏசப்பா நீங்க தான். உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில. உதவிட உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில. நான் எழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் நீங்க தான், எழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்க தான். ஏசப்பா நீங்க தான், ஏசப்பா நீங்க தான். சொந்தம் உண்டு பந்தம் உண்டு சொல்லிக் கொள்ள, கை கொடுத்து கை தூக்க யாரும் இல்ல. சொந்தம் உண்டு பந்தம் உண்டு சொல்லிக் கொள்ள, கை கொடுத்து கை தூக்க யாரும் இல்ல. உம்மையன்றி யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல உலகில். உம்மையன்றி எனக்கு யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்க தான். ஏசப்பா நீங்க தான், விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்க தான். ஏசப்பா நீங்க தான். நண்பருண்டு நட்பு உண்டு பேசிக்கொள்ள, நன்றியாய் கூட இருக்க யாரும் இல்ல. நண்பருண்டு நட்பு உண்டு பேசிக்கொள்ள, நன்றியாய் கூட இருக்க யாரும் இல்ல. உம்மையன்றி எனக்கு யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல உலகில். உம்மையன்றி எனக்கு யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல. விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்க தான். ஏசப்பா நீங்க தான், நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்க தான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்க தான். ஏசப்பா நீங்க தான். உம்மை
உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில. அக்கம் பக்கம் ஆட்கள் உண்டு குறைகள் சொல்ல, காயங்களை ஆற்ற இங்கு யாரும் இல்ல. அக்கம் பக்கம் ஆட்கள் உண்டு குறைகள் சொல்ல, காயங்களை ஆற்ற இங்க யாரும் இல்ல. உம்மையன்றி எனக்கு யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல. உம்மையன்றி எனக்கு யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான், இயேசுவா நீங்கதான். நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான், இயேசுவா நீங்கதான். உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உதவிட உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில. சொந்தமுண்டு பந்தமுண்டு சொல்லிக் கொள்ள, கை கொடுத்து கை தூக்க யாரும் இல்ல. சொந்தமுண்டு பந்தமுண்டு சொல்லிக் கொள்ள, கை கொடுத்து கை தூக்க யாரும் இல்ல. உம்மையன்றி எனக்கு யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல. உம்மையன்றி எனக்கு யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல, உதவிட யாரும் இல்ல. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் சிரிச்சாலும் அழுதா நீங்கதான், இயேசுவா நீங்கதான். நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் சிரிச்சாலும் அழுதாலும் நீங்கதான், இயேசுவா நீங்கதான். உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உதவிட உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில, உதவிட உம்மையன்றி யாரும் இல்ல இந்த உலகத்தில. ஹல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். யாவரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Thank you Lord. உம் சமூகம் மேலானது, என் உயிரினும் உம் சமூகம் மேலானது, என் உயிரினும். என்னுதடு என்னுதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சேர்ந்து சொல்லுமா? உம் சமூகம், உம் சமூகம் மேலானது, என் உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, என் உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாய்
இருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றே நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றே இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன் தாங்குதையா உமது இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன் தாங்குதையா உமது சேர்ந்து சொல்லுவோமா உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது உம் சமூக மேலான சமூகமே என் தகப்பன் நீதானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா என் தகப்பன் நீங்கதானப்பா தேடுகிறேன் அதிகம் அதிகமாய் ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உன்னில் நான் தாகம் கொண்டே ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன் ஆனந்தமானந்தமே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆனந்த ஆனந்த சேர்ந்து பாடுவோமா உம் சமூகம் மேலான சமூகத்தை நாடி வந்திருக்கிறப்பா நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றே நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றே இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது இறுதி வரை உறுதியுடன் பற்றி கொண்டே ஓ என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ மேலானது
என் உயிரினும் மேலானது, என் உயிரினும் மேலானது. 9வது பாடல். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னை காண்கிற தெய்வம், என்னை காக்கிற தெய்வம். அவர் என்னை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார், என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார். நான் நடந்தாலும் எழுந்தாலும் படுத்தாலும் அவர் என்னை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? Thank you Lord. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நீ நன்றாக அறிந்திருக்கிறீர். என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். என்னை ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நீ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாம் நீ அறிந்திருக்கின்றீர். நீ நடந்தாலோ நான் நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி
நன்றி ராஜா. என் கருவைக்கும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவைக்கும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கி நன்றி. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி 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 ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்ப. ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ என்னை, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. அமர்வதோ நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார், சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றார். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார், சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றார். நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றாய் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? தேங்க்யூலா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார், சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றார். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார், சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றார். நான் அமர்வதும் நான் எழுவதும் நீர் நன்றாய் அறிந்திருக்கின்றீ. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்காக வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ. உமக்காய் வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை. நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். அவரை இப்பொழுது நாம் துதிக்க போகிறோம்.
துதிக்க போகிறோம். ஒரு மனமாய் சேர்ந்து இந்த ஆராதனையில் நம்ம ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து அவரை துதிக்க ஆயத்தமாக இருங்க, ஆயத்தமாக இருங்க. ஒரு ப்ரிப்பரேஷனோட இந்த ஆராதனைக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். ஒரு ஆயத்தம், நமக்குள்ள ஒரு ஆயத்தம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலெல்லாம் நான் அநேக காரியங்களை விழுந்துட்டேன்ப்பா. ஆனாலும் இந்த திருவிருந்த ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன். இப்பொழுதும் உடைய பாதத்தில் நான் சரணடைகிறேன். ஆண்டவரே, ஒரு விசை கூட என்னை கழுவி சுத்தமாக்குங்கப்பா. ஒரு விசை கூட கல்வாரியில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால என்னை கழுவி சுத்தமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். நல்ல வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க 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 தான் எரிக கோட்டை இடிந்து விழுந்தது. துதிக்க 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 தான் உனக்கு முன்னாடி நிற்கிற எல்லா பிரச்சனையும் இடிந்து விழும். நீங்க எப்பெல்லாம் துதிக்கிறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளை ஆக்கி கொண்டே இருப்பார். ஓ மகிமை பொருந்தியவரே, மாறாத நேசரே, மாறாத நேசரே, நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எனக்காக ஜீவன் விட்டவரே. ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவா. இந்த உலகிலே இருக்கோ அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கோ அவனை இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அதிகாரத்தோடு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இன்னொரு விசை, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது. தேவனே ஒளியும் மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவேன்? தைரியமா சொல்லுங்க. தேவனே ஒளியும் மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டை, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. சகபரா ஓ இகபலா கரரபா இவன கரபலா துரபா. ஓ எந்த தீங்கும் எந்த வியாதியும் எந்த பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய், சுகமாயிருப்பாய். ஓ இமாகரே ஏகரலே பாபா விகரபா பாபா துரபலா. இரத்த கோட்டைக்குள்ள நுழைந்திருக்கிற உன்னை எந்த தீங்கும் எந்த பிசாசும் தொட முடியாது.
அந்த சாத்தா உன் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. துதிங்க 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 துதிங்க. துதிக்க 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 தான் உங்களை விட்டு இருக்க. ஹல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. தேங்க்யூ தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னேசரே. உங்களை பெற்ற தாய் உங்களை மறக்கலாம், தகப்பன் உங்களை வெறுக்கலாம், கூட பிறந்தவங்க வேணான்னு ஒதுக்கலாம். ஆனா உங்களுக்காக கல்வாரி சிலுவையில தன் உயிரையே கொடுத்து இன்னைக்கு உங்களுக்காகவே உயிரோடு இருக்கிறவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டாரு, ஒரு நாள் உங்களை வெறுக்க மாட்டாரு, ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டாரு. ஆயனை போல நடத்துகிறீரே, அபிஷேகம் செய்கின்றீ. ஒரு ஆயனை போல நடத்துகிறீ, அபிஷேகம். ஒரு ஆயனை போல நடத்துகிறீ, அபிஷேகம் செய்கின்றீ. உம்மை நான் மறவே உமக்கா வாழ்வே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை நான் உமக்காக வாழ்வே. வாழ்வோ வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க உங்ககிட்ட இருந்து. வாழ்வோ அப்பா இன்னொரு விசை கூட வாழ்வோ வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும். வாழ்வோ உம் சித்த நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்த நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆரோயிலே ஆட்கொண்ட என் தெய்வமே தெய்வமே. என் இயேசுவே ஆரோயிலே என் தெய்வமே. ஆட்கொண்ட என் தெய்வமே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அவர் நம்மளை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். God, thank you Father. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி சொல்லுவோமா அவருக்கு? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ லா. ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? பி மைனர். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாமே நீ
நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாமே, நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya. ரெண்டு கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஒரு மனமாய் ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்று. இன்னொரு விசை, வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்று. ஹalleluya, 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 ஹalleluya. வேற எண்ணங்கள் அடிபடுவதாக ஆண்டவரே, பரிசுத்த சிந்தை உண்டாகட்டும். ஆவியானவர் சிந்தையில இருக்கப்பா. அசுத்த கிரியைகள் எல்லாம் விலகி ஓடட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் ஒரு விசை கூட வந்து இருக்கிற யாவரையும் பரிசுத்தப்படுத்தட்டும்பா. உம்முடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை இந்த ஆராதனையில வெளிப்படுவதாக, 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 வெளிப்படுவதாக. ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை. எல்லா பிரதர்ஸ் எல்லாம் நல்லா கைகளை தட்டி ஆராதிங்க. சகோதரர்கள் எல்லாம் கைகளை தட்டி கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போது என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். பரலோக பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. உணர்ந்து உணர்ந்து எப்போது என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில். எஸ் 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 எஸ். அப்படியே பாடுங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் மியூசிக் நிறுத்துங்க. எஸ், உணர்ந்து சேர்ந்து பாடுங்க. ஆமே. ஊரா பாபா பா. எல்லாம் அப்படியே ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கத்தரை துதிங்க, கத்தரை துதிங்க. பிரதர், கத்தரை துதிங்க, கத்தரை துதிங்க. வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிற நம்மளோட கூட கத்தருடைய வல்லமையான மகிமை, 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 கத்தருடைய வல்லமையான மகிமை. அப்பா அப்பா, சபை ஆட்கொள்ளுங்க, சபை ஆட்கொள்ளுங்க, சபை ஆட்கொள்ளுங்க. உங்க மகிமை இறங்கட்டும்.
பிள்ளைகள் மேல உங்க மகிமை இறங்கட்டும். நீர் ஊற்றுவீராக, நீர் உம்முடைய வல்லமையை அனுப்புவீராக. உங்க தொடுதல், உங்க தொடுதல், உங்க ஆளிகை, உங்க மகிமை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. தம்பி தம்பி நல்லா நல்லா நல்லா, ஏசப்பா எனக்குள்ள வாங்க, ஏசப்பா எனக்குள்ள வாங்க, உங்க மகிமை இறங்கட்டும். ஓரா பாபா 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 பாபா. ஓ எல்லாம் நல்லா நல்லா, விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. அப்பா என்னையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என் பாத்திரம் ஒன்று ரம்பி வழியட்டும்பா, என் மேல உங்க கிருபை இறங்கட்டும்பா. என்ன ஒரு விசை கத்தர் ஆட்கொள்ளுங்க. ஓரா பாபா பாபா. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுகந்திரமே. வேறொன்று வேண்டாமே, நீ போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாதது சமூகம், அவர் சமூகம், அதுதான் நிரந்தர சுதந்திரம், சுதந்திரமே. வேறொன்று வேண்டாமே, நீர் போதுமே. இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதும் ஆண்டவர். எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை சொல்லி அர்ப்பணிக்கிறீங்க? அந்த வார்த்தையை சொல்லுங்க. வேறொன்று வேண்டாமே, நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya, 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 ஆமென். 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 எஸ் ஊராகாதாரா பாலாராதாரா. எல்லாம் அப்படியே கீழே அமருங்க, ஜெபசந்தியோடு அமருங்க, ஜெபசந்தியோடு அமருங்க, ஜெபசந்தியோடு அமருங்க. ஒருவரும் வேற எதை குறித்தும் யோசிக்காம தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். தேவ பிரசன்னத்தை நோக்கி கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், நான் தேவனை மாத்திரம் நோக்கி வந்திருக்கிறேன். ஊராபாகா சதரதா ராபா. நேற்று தினத்தில் சுத்திகரிப்பு கூட்டத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து 2 காரியங்களை பேச சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். ஜனங்களுக்கு நான் அதை போதித்தேன். ஒன்று, தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவான். தாவீதை காட்டிலும் கர்த்தர் பெரியவர், அவர் சேனைகளின் கர்த்தர். ஆனால் ஏன் தாவீதுடைய பொருட்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கொள்ளையாடி கொண்டு போக வேண்டும் அப்படின்னா, ஆண்டவர் அங்கே தாவீதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னன்னா, இப்படி தாண்டா ஏதேன் தோட்டத்தில் நானும் என் பிள்ளையை உண்டாக்கி வைத்திருந்தேன், நானும் என் பிள்ளைகளை படைத்து வைத்திருந்தேன். நான் இல்லாத நேரத்தில் உள்ள புகுந்து என் பிள்ளைகளை திசை திருப்பி பாவத்துக்கு அடிமையாக்கி என்னுடைய எல்லா சுதந்திரத்தையும் கொள்ளையாடி கொண்டு போனான். இன்னைக்கு அதே ஜனங்கள் பெலிஸ்தர்களை, அமலேக்கர்களை நீ முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
அந்த வேதனை என்னன்னு நீ உணரும்படியாக இருக்க வேண்டியதுதான். நான் இந்த சம்பவத்தை ஏற்படுத்தினேன் என்ற ஒரு உணர்வை தேவன் தந்தார். தேவ பிள்ளைகளே, ஒன்றை நான் சொல்லுகிறேன், இந்த ஆராதனை வேளையில் சில நேரங்களிலே நமக்கு பிரச்சனை, போராட்டம், பாடுனா ஏதோ ஒரு முகாந்திரத்துக்காக தேவன் நமக்கு அனுப்புகிறார். அதிலெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே பாடம், கர்த்தர் என்னை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அதனால்தான் முடிந்து போனதிலிருந்து அந்த அந்த பிரசங்கத்துக்கு தலைப்பை முடிந்து போனதிலிருந்து ஒரு துவக்கத்தை, முடிந்து போனது ஏதேன் தோட்டத்தில் முடிந்து போனது, ஆனால் சிலுவையில் துவக்கம் உண்டானது. அதே மாதிரி சிக்லாக்கு வந்த உடனே எல்லாம் தீச்சுளையாய் மாறிவிட்டது, முடிஞ்சிச்சு. அதில் ஒன்று அவன் துவக்கத்தை பார்த்தான், அதில் ஒன்று அவன் துவக்கத்தை பார்த்தான். தேவ பிள்ளைகளே, என்ன துவக்கம் தெரியுமா? சகலத்தையும் திருப்பி கொண்டோம். அவனிடத்திலிருந்து கொண்டு போனதை மட்டும் கர்த்தர் தரல, அவங்களதையும் சேர்த்து கொள்ளையாடி கொண்டு வந்தான். இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், நமக்கு ஒரு இழப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு நிந்தை நம்மளை சூழ்ந்திருக்குன்னா சோர்ந்து போகாத. கர்த்தர் நம்மை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய பரலோக தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். பரலோக தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ரெண்டாவது காரியம் சொன்னேன், நேற்று வராதவங்க உணர்ணம் என்றதுக்காக சொல்கிறேன். நான் பிரசங்கம் பண்ண வரவில்லை. ஒரு சிலர் தான் வந்தாங்க, மீதி பேர் வரல. ஆனால் ஆசீர்வாதமான வார்த்தை. சுத்திகரிப்பின் கூட்டத்திலேயே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். நம்ம கூட சுத்திகரித்த உடனே தேவனுடைய இரக்கத்தை பெற்று புதுப்பிக்கிறது போல தான். ஈசாக்க பலி செலுத்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளை இட்டுட்டார். ஆபிரகாமுடைய சிந்தெல்லாம், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து என் வாழ்க்கையை துளிர்க்க செய்வாருன்னா அந்த பிள்ளையை பலி செலுத்த சொல்கிறாரு. ஐயோ, இது பலியாடாய் மாறிவிட்டது என்று சொல்லி கதறிக்கொண்டு உள்ளுக்குள்ளேயே வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் மோரியா மலையில் ஒரு இடத்தை காண்பித்தோடனே அங்கே பலி செலுத்த போகிறான். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? அதை நான் நேற்று தினத்தில் சிலுவைக்கு ஒப்பனையாய் பேசினேன். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பேச நேரம் இல்லை. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சிச்சின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு துவக்கம். என்ன துவக்கம்னா, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அதோ உனக்கு எதிர்த்தா மாதிரி இருக்கிற அந்த முள்புதாரில் ஒரு ஆடு இருக்குன்னு சொல்கிறார். ஆட்டை பலி செலுத்தலாம். ஆட்டத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சில நேரங்களில் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம உள்ளம் கதறும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு ஒரு நியூ லைஃபை உண்டாக்கி தருவார். அன்பானவர்களே, இந்த ஆராதனையில் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். சில நேரங்களில் இது என் கையை விட்டு போயிடுச்சு, இது எனக்கு இல்லை, இது எனக்கு வேதனை, இது இருந்தால் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இது இருந்தால் எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நீ கதறியா? நான் சொல்கிறேன், கர்த்தர் அதை திரும்பவும் உன் கையில் தர வல்லவர். திரும்பவும் 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 திரும்பவும். ஓ ராகா ராபா ராதா ராபா. நம்ம ஊழியத்தை திரும்பவும் மகிமையாக பிரகாசிக்க செய்கிறவர். முன்னிலையை காட்டிலும் உன்னுடைய பின்னிலைமை மிக 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 ஆசீர்வாதமாய், போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமாய் என்னை கர்த்தர் வைப்பார். பரலோக தெய்வமே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலும் வந்திருக்கிறவங்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவது வாரம்னா நமக்கு வெளியிலிருந்து தேவ மனுஷர்களை கூப்பிடுகிறது ஒரு வழக்கமாய் மாறிவிட்டது. கடந்த ஒரு 4 மாதத்திற்கு முன்பாக 21 நாள் ஜெபம் நடந்தது. அப்போ அருமையான அண்ணன் சந்தோஷ் அண்ணனை அன்றைக்கி நம்ம அந்த மீட்டிங்க்கு அழைத்தோம். அந்த மீட்டிங்க்கு அழைக்கும்போது ஒரு செகண்ட் வீக் வாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க இந்த மாதம் 3ஆம் மாதம் வரேன்னு வாக்கு கொடுத்தாங்க.
அதன்படி இந்த நாளிலே நம்ம அழைத்த அழைப்புக்கு ஏற்றுக்கொண்டு அன்போடு கூட இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு திருச்சபை உண்டு. ஒரு சிலருக்கு அவங்களை தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ரொம்ப நாள் நீண்ட பழக்கம் உள்ளவர், தகப்பனுடைய காலத்திலிருந்து பழகினவர். அவருக்கு நான் சிறியவன், அவர் எங்களுக்கு எல்லாருக்கும் பெரியவர். இயேசு கிறிஸ்து எப்படி மூத்த சகோதரன்றாங்களோ அந்த மாதிரி நாங்கள் இருந்த சபையில் அவர் எங்களுக்கு ஒரு மூத்த சகோதரனாகவே இருந்தார். அநேக முறை அவர் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை, தாவீதே நீலாம் ஊழியம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீலாம் இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னுவார். சில நேரத்தில் நம்ம நினைக்காதது தான் கடவுள் என்ன செய்யுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்றாரு. அருமையான தேவ மனிதன் இன்றைக்கி நம்ம மற்றில் வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். நேரம் கடந்து விட்டது. அதுக்கப்புறம் நமக்கு மற்றில் கிதியோன் பைபிள் அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து அன்புக்குரிய ஐயா வந்திருக்காங்க. செய்தி முடிஞ்ச உடனே அவங்க கையிலையும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் என்ன செய்வோம், பேச கொடுப்போம். அவங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய மினிஸ்ட்ரி குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணி வருஷம் வரவங்க தான் ஒரு டீமாக வருவாங்க. இன்றைக்கி ஒரு சிங்கிள் மேனாக வந்திருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்களும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்ன செய்ய போகிறோம், கடந்து போக போகிறோம். நம்ம 3 அல்லேலூயா சொல்லி பரிசுத்தவானை நம்ம அழைப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த போதகருக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிதியோன் பைபிளிலிருந்து வந்த அருமையான அண்ணனுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது அவருக்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்தாலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இன்றைக்கு அருமையான ஒரு மந்தையில் கொண்டு சேர்த்து அருமையான தாசர்கள் மூலம் உங்களை நடத்தி உங்களை தேவ ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்தி கொண்டு செல்கிறாரே, இதை விட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு ஒன்று வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உண்மையாகவே ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைப்பது உண்டு. அந்த திட்டத்தை நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். மற்றவர்களை பார்த்தோ மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை கண்டோ நம்முடைய எண்ணங்களோ சிந்தைகளோ இல்லாதபடி என்ன எதற்காக ஆண்டவர் அழைத்தார், என்ன எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார், என்ன எதற்காக ரட்சித்தார், இந்த உலகத்திலிருந்து என்ன எதற்காக பிரித்தெடுத்தார் அப்படின்னு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள அந்த ஒரு எண்ணங்கள் இருக்குமானால் நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய ரகசியங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து உங்களை அற்புதமாய் நடத்தி அநேகருக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் காட்டு புஷ்பத்தையும் காகத்தையும் வைத்து நமக்கு ஒரு ஒப்பனையான ஒரு காரியத்தை சொன்னார். காகத்தை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. அதே போல் காட்டு புஷ்பத்தையும் பாருங்கள், அதுக்கு நீர் எது நம்ம என்ன செய்கிறதில்லை, போடுறதில்லை. ஆனாலும் தேவன் அதை என்ன செய்கிறார், அழகான பூக்களாய் மலர பண்ணி காகங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் மற்ற ஜீவராசிகளுக்கும் போஷித்து வழிநடத்தக்கூடிய அன்பு தேவன். அப்போ ஏன் அதை சொல்கிறாரு? ஒரு காகத்துக்கே நான் செய்யும் போது உங்களுக்கு செய்ய மாட்டேனா? ஒரு காட்டு புஷ்பமே பல வர்ணனையாக வரும்பொழுது உங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை நான் கொடுக்க மாட்டேனா? அந்த விசுவாசம்தான் நமக்கு வேணும்னு அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் ஒரே ஒரு பாடலை நான் பாடுகிறேன். காக்கைகளை பார், அவை விதைத்து அறுப்பும் இல்லை. காக்கைகளை பாரவை விதைத்து அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் பாரவை சேர்த்து வைப்பதில்லை. காக்கைகளை பாரவை விதைத்து அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் பாரவை சேர்த்து வைப்பதில்லை. கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கர்த்தர்
கர்த்தர் பார்வையில் நீ மேலானவன். காக்கைகளை பார், அவை விதைத்து அறுப்பதில்லை. களஞ்சியத்தில் பார், அவை சேர்த்து வைப்பதில்லை. கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கர்த்தர் பார்வையில் நீ மேலானவன். கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கர்த்தர் பார்வையில் நீ மேலானவன். காட்டு புஷ்பங்கள் நூற்பதுமில்லை, வண்ண ஆடைகள் அவை சேர்ப்பதுமில்லை. காட்டு புஷ்பங்கள் நூற்பதுமில்லை, வண்ண ஆடைகள் அவை சேர்ப்பதுமில்லை. சாலமோன் மன்னன் முதல் இதுவரை யாரும், சாலமோன் மன்னன் முதல் இதுவரை யாரும் மகிமையிலும் அவர் போல உடுத்தியதில்லை. மகிமையிலும் அவர் போல உடுத்தியதில்லை. காக்கைகளை பார், அவை விதைத்து அறுப்பதில்லை. களஞ்சியத்தில் பார், அவை சேர்த்து வைப்பதில்லை. கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கர்த்தர் பார்வையில் நீ மேலானவன். கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கர்த்தர் பார்வையில் நீ மேலானவன். நம்முடைய வாழ்க்கையில கவலைப்படுகிறதினால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும் ஆண்டவர் சொன்னார். கவலைப்படுகிறதுனால நமக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் மேல் அந்த பாரத்தை வைத்து கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அந்த கவலையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவலைப்படுவதால் உன் சரீரத்தில் ஒரு முழத்தை நீ கூட்ட முடியுமோ? கவலைப்படுவதால் உன் சரீரத்தில் ஒரு முழத்தை நீ கூட்ட முடியுமோ? உந்தன் பாடு கவலைகளை ஏற்றுக்கொள்ளவே, உந்தன் பாடு கவலைகளை ஏற்றுக்கொள்ளவே. மன்னன் இயேசு அருகிலுண்டு, அவரை நோக்கி பார். மன்னன் இயேசு அருகிலுண்டு, அவரை நோக்கி பார். காக்கைகளை பார், அவை விதைத்து அறுப்பதில்லை. களஞ்சியத்தில் பார், அவை சேர்த்து வைப்பதில்லை. கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கர்த்தர் பார்வையில் நீ மேலானவன். கலங்கும் மனிதனே கவலை கொள்ளாதே, கர்த்தர் பார்வையில் நீ மேலானவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டவர் சபையை எதற்காக நமக்கு தந்திருக்கிறார்? இந்த சபை ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு காலேஜ். இந்த காலேஜுக்குள்ளே வந்தால் தான் ஆவிக்குரிய பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதத்தை குறித்தும், எச்சரிப்பை குறித்தும், கண்டிப்பை குறித்தும் வெளிப்படுகிற ஒரு இடம்தான் சபை. வெறும் ஆசீர்வாதத்திற்கென்றே சபைக்கு வரக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன பேச போகிறார், நான் என்னை எப்படி சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், அப்படி ஒரு நோக்கத்தோடு தேவ சமூகத்தில் வரணும். சில நேரங்களில் எச்சரிப்பு வரும், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி. எல்லா வார்த்தைகளையும் நாம் உட்கொண்டு போகும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எங்கேயும் இடற மாட்டோம், எந்த காரியத்திலையும் நம்ம விழுந்து போக மாட்டோம். நமக்கு நல்ல கிருபை, ஆவிக்குரிய ஞானத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவார். ஒத்துக்கொள்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் இந்த சபை ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஏற்றதான ஒன்று. ரட்சிக்கப்படாதவர்கள் உள்ளே வருவார்களானால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு ஆவிக்குரிய சபை. எபேசியரில் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் ஒரு காரியத்தை, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அதாவது கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல.
அப்போது சபைக்குள்ளே என்ன நடக்குது? கர்த்தருடைய போஷிப்பு நடக்கிறது. கர்த்தருடைய போஷிப்பு அப்படின்னா என்ன? இப்போ உட்காந்து நீங்கள் அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்கல்ல, அதுதான் கர்த்தருடைய போஷிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை வார்த்தையினாலே போஷித்து கொண்டு இருக்கிறார். இத்தனை வருடங்கள் நீங்கள் சபைக்கு வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்கள் ஆத்துமா பலனடைந்து இருக்கிறதா என்பதை பார்க்கலாம். சரீரத்தில் பலன் இருக்கும், ஆவியிலே பலன் இருக்கிறதா? ஒவ்வொரு மாதத்தில் திருவிருந்து நம்ம எடுக்கிறோம். அந்த திருவிருந்து நிமித்தம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கிறதா? கர்த்தருடைய போஷிப்பை என் ஆத்துமா ஒவ்வொரு வாரமும் ஏற்றுக்கொண்டு ஒரு பலனாக இருக்கிறதா? ஆண்டவர் உபாகம் 8:3 அதானே சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தையில் ஆத்துமா பிழைக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய ஆத்துமா தான் பிழைக்கணும். எசேக்கியேல் 18:4 என்ன சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், ஆத்துமா சாகும். அதனால் நம்முடைய ஆத்துமா பிழைத்திருக்கிறதா? நம்முடைய ஆத்துமா கர்த்தரிலே வளர்ந்திருக்கிறதா? நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படுகிறதா? இதைத்தான் நாம் சிந்தித்து செயல்படுவதற்கு ஆண்டவர் சபையை நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சபைக்கு போனால் நான் பரலோகத்துக்கு போயிடுவேங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. நான் சபைக்கு போகிறதுனால நல்லா இருப்பேன் அந்த எண்ணத்தோடு கூட நம்ம வாழக்கூடாது. சபைக்கு வருகிற ஒரே நோக்கம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யும்? தகுதிப்படுத்தும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் என்னது? கர்த்தருடைய சபை. இந்த சபையில் என்னை நீர் கட்டுவீரானால் என்னுடைய ஆவியில், என் ஆத்துமாவிலே நான் கட்டப்பட்டு இந்த சபைக்கு சாட்சியாய் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் சபை. சபை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. காலேஜுக்கு சரியாக போகலை அப்படின்னா சீட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்க. ஸ்கூலுக்கு சரியாக போகலைனாலும் டிசியை கிழிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு வளர்ச்சி இல்லாத. அதே போல தான் சபையின் காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் அசட்டை பண்ணவே கூடாது. சபையில் என்னென்ன ஊழியங்கள் இருக்கிறதோ கலந்து கொள்ள முடிகிறவர்கள் அந்த ஊழியத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். இதுதான் சபை. நீங்கள் அப்படி வரும்பொழுதெல்லாம் சபையினுடைய காரியங்களை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சபையில் கர்த்தருக்கு மகிமையாக, இங்கே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு லெக்சரர், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ப்ரொஃபஸர். நம்மை நடத்துவதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய தாசன் தான் உங்கள் ஊழியக்காரர். அவர் உங்களை கண்காணித்து வழிநடத்தும் பொழுது நீங்கள் சத்தியத்தில் பலப்படுவீர்கள். சத்தியத்தை அறிந்து சத்திய வாழ்க்கையில் விடுதலை பெறுவீர்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை விசேஷமாய் வழி நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மை ரட்சித்தது எதுக்குன்னா அவரை போலவே நம்ம வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். முடியாதது தான், கஷ்டம்தான். ஆனாலும் கூட அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அவரை போல நம் வாழ்வதற்குத்தான் தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்தார். அவரை போல ஜீவிக்கணும், அவரை போல பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து இருக்கணும். இந்த பூமியில் நம்ம பரிசுத்தத்தில் தவறுவோன்னு சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு மாதமும் திருவிருந்தை வைத்து நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த திருவிருந்து மாத்திரம் இல்லை அப்படின்னா நம்முடைய இருதயம் அநேக பாவங்களினாலே நிறைந்திருக்கும். அதனால தான் லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இப்போ நம்மெல்லாம் யாரு? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நம்ம நேசித்து ஆண்டவருடைய ரட்சிப்பை சொல்லலாம். பிரஜாதிகளின் மத்தியில் சுவிசேஷத்தை நம்ம சொல்லி ஜனங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வரலாம். ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, பரிசுத்த தேவனுக்கு உரியவர்கள். உங்களை நான் என்ன செய்தேன்? பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுத்துட்டார். அதனால் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எப்படி இருங்க? பரிசுத்தமாக இருங்க. அதாவது தூய்மையான வாழ்க்கை.
கலங்கமில்லாத ஒரு வாழ்க்கை, கரைதிரை இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், ஆனால் இன்னைக்கு என்னை கர்த்தர் மாற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்வது தான் பரிசுத்த வாழ்க்கை. ஒரு காலத்தில் நான் அப்படி தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் அப்படி தான் இருக்கிறேன்னு சொன்னால் ஜென்மஸ் பாவம் சாகலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து வருவது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜீவியம். உண்மையிலே சிலர் சொல்லுவாங்க, அப்பனை போலேயே பிள்ளை இருக்கிறான், அம்மாவை போலேயே பொண்ணு இருக்குது. உண்மைதான். ஒரு குடும்பம்னா பிள்ளைகள் பெற்றோர்கள் சாயலில் தான் இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஜென்ம சுபாவங்கள் என்ன செய்யணுமா? சாகணுமா. நம்மெல்லாம் யாருடைய சாயலில் படைச்சிருக்கிறார் ஆண்டவர்? அவருடைய சாயலில் படைச்சிருக்கிறார். அப்போ அவருடைய சாயல் நமக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சமாவது அவருடைய சுபாவம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கணும். ஜென்ம சுபாவம் நம்ம விட்டு என்ன செய்யணும்? அழித்து போடணும். இதுக்கு தான் இந்த திருவிருந்தில் நம்ம என்ன செய்கிறது? நம்ம சுத்திகரிக்க பண்ணுகிறது. நம்ம சுத்திகரித்து அந்த பந்தியில் அனுசரிக்கும் போது நம்மை தேவன் அவருக்கு நேராக ஐக்கியப்படுத்தி அவருடைய இரத்தத்தினாலே ஒரு புது உடன்படிக்கை நமக்கு தந்து அவருக்குள்ளாக ஒரு சகோதரத்தை நமக்கு உண்டாக்கி நம்மை சந்தோஷமாய் அனுப்புகிறார். ஆனாலும் திருப்பியும் அந்த திருவிருந்துக்குள் வரும்பொழுது அந்த ஒரு மாதத்தில் நம்முடைய ஆத்மாவிலே சில காரியங்கள், இதை நீங்கள் நல்லா உணரணும். அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதாவது சத்தியத்தை நான் அறிந்துக்கிட்டேன்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய பாவி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதா? இருக்கக்கூடாதா? ஆனால் தேவன் நம்மை தகுதிப்படுத்த, அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்த, அவருடையதான சித்தத்திற்கு நாம் நிற்க தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மாதத்திலும் திருவிருந்தின் மூலமாய் நம்மை அவருடைய மரணத்தை நினைவு கூற வைத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் சொல்லுது, பரிசுத்தம்னா இன்னும் நிறையா காரியங்கள் இருக்குது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிட்டு கடந்து போகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்க. அப்போ சமாதானத்துக்கு ஆண்டவர் எங்க முடிச்சு போடுறாரு பார்த்தீங்களா? சமாதானமோ பரிசுத்தமோ ஒன்று. கடைசியில் என்ன சொல்றாரு? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் முடியாது. 50 வருஷம் சபைக்கு வந்தாலும் சமாதானம் என்கிற பரிசுத்தம் நம்மக்கிட்ட இல்லைன்னா யாரை தரிசிக்க முடியாது? கர்த்தரை தரிசிக்க முடியாது. அதனால தான் கடைசியாக அவர் சொல்லிடுறாரு, என்னை நீ தரிசிக்கணும்னா, என்னுடைய ராஜ்யத்தில் நீ அமரணும்னு சொன்னால் முதல்ல நீ எல்லார்கிட்டையும் போய் என்ன ஆகு? சமாதானமாகு. நீ சமாதானம் இல்லாமல் என் ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு சமாதானம் கொடுக்கத்தானே நான் சிலுவையில் என்ன முழுமையாக ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொலேசர் 1:20 சொல்கிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்கி தன்னை தியாக பலியாய் ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு சமாதானத்தை இரத்தத்தின் மூலம் கொடுத்துருக்கிறாரே. அந்த இரத்தத்தை நம்ம விசுவாசித்து பாவ அறிக்கையை எடுத்து அவருடைய பிள்ளையாய் நாம் மாறி இன்றைக்கு அவருக்காக வாழுகிறோமே. யோசித்து பாருங்க. அப்போது நான் திருவிருந்து எடுத்தால் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்கிற கான்செப்ட் தப்பு. நான் போய் இன்றைக்கி திருவிருந்து எடுத்துட்டேன்னா எங்கே போயிடுவேன்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. நீங்கள் எடுக்கிற அந்த திருவிருந்தில் யாவரோடும் சமாதானமாக இருக்கீங்களான்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். திருவிருந்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே உங்களை நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்து வந்தால் தான் அந்த திருவிருந்து உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். யாவரோடும் சமாதானம். இன்னைக்கு நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளுங்க. திருவிருந்து எடுத்துட்டு சமாதானம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பரிசுத்தம் இல்லைன்னு வேதமே சொல்லுது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை முதல்ல நம்ம சொந்த குடும்பத்தில் நீங்கள் யாரிடத்தில் முறுமுறுப்பாக எரிச்சலாகவோ ஒருவேளை அவங்கள நீங்கள் விலைக்கு இருந்தாலோ முதல்ல அதுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் சமாதானம் ஆகணும். அதுதான் சபை. சபையிலிருந்து உங்களுக்கு வர்ற வார்த்தை அதுதான். நீங்கள் நினைக்கலாம், எப்படி நான் சமாதானம் ஆகிறது? அவங்க பேசாத பேச்சா, அவங்க செய்யாதுதா நினைக்கலாம். சபை உங்களை கண்டிப்பாக சத்தியத்தில் போதித்து இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன தான் செஞ்சு ஆகணும்? சமாதானத்திற்குரியவர்களாய் மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது ஜென்ம சுபாவம் அல்ல, கிறிஸ்துவின் சுபாவம்.
நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ பாடுபட்டார்னு தெரியும்ல. அவரை என்னென்னலாம் செஞ்சாங்க. மண்டையில் கொட்டினாங்க, அரைஞ்சாங்க, தாடியை பிச்சு இழுத்தாங்க, முள்முடியை தலையில் வச்சு அடித்தாங்க. எதுக்குமே அவர் என்ன செய்யலை, வாய் திறக்கலை. ஏன்னா அவர் நம் மீது வைத்த அன்பினாலே தம்மை முழுமையாய் தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தார். நம் மீது வைத்த அன்பு. நாம் அக்கிரக்காரங்களாக இருக்கிறோம், அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனாலும் நம் மீது அவர் அன்பு வைத்தாரே. அந்த அன்பினாலே அவர் சிலுவையில் தொங்கின ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். அப்படி கெட்டுப்போனதை ரட்சிக்கும்படி இந்த உலகத்தில் அவர் வந்தார். கெட்டு போயிருந்த நம்மை மீட்கும்படியாக தன்னை தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம், அதை நம்ம சரி பண்ணலைன்னு சொன்னால் நாம் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு தூரம் உள்ளவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறோம். முதல் காரியம், உங்களை சரிப்படுத்தி கொண்டு பந்தியிலே நீங்கள் அனுசரியுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் குடும்பத்தில் சத்துருவாக இருக்கிறாங்களோ, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் சிநேகமாகுங்க. ஆண்டவரே என்ன அவங்க என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல, நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி அவங்களோடு நீங்கள் சமாதானமாக ஆகுங்க. ஏன்னா உங்களை தேவன் நேசிக்கிறார். உங்களை இந்த பூமியில் கண்ண மூணுனா தேவ ராஜ்யத்துக்கு உங்களுக்கு சந்திக்க ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் இன்றைக்கி ஆண்டவருக்கு அர்ப்பணித்தே தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற திருவிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஏன்னா உங்ககிட்ட பரிசுத்த குலைச்சல் காணப்படுகிறது. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ இந்த பரிசுத்தத்திற்கு முதல் படி என்னது? சமாதானம். நம்மை சமாதானத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை ஆண்டு பகை இருந்தாலும் அன்றைக்கு பிளாத்தும் ஏறதும் என்ன ஆயிட்டாங்க? ஒன்றாயிட்டாங்க. சிலுவையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தோடனே பல நாளாக பகையாக இருந்த ஏறதும் பிளாத்தும் என்ன ஆயிட்டாங்களாம்? ஒன்றாயிட்டாங்க. அப்போ சிலுவை மரணம் பாருங்கள், எதிரியும் சந்திக்க வைத்தது. அது நீங்கள் அறியணும். பெருமையானவர்களே, சபைக்கு நான் இத்தனை வருஷம் வரேன், ஆனால் ஒரு குறையோடு தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு மன்னிக்கிற ஆவியை தாங்க. என் சுபாவம் மன்னிக்கிற சுபாவமாய் மாறணும். என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக அவங்க என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வருமானத்திற்கு விரோதமாக அவங்க எந்த காரியத்தை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் அழியணும்னு சொல்லி அவங்க என்னென்ன நினைத்திருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் எடுக்கிற திருவிருந்து உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்கும். உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தி இன்றைக்கு உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக ஒரு காரியம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இரக்கம் உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரக்கம் உள்ளவராய்த்தான் சுற்றித் திரிந்தார். அவரை நம்பி வந்த ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்தார்? விடுவித்தார், சுகம் கொடுத்தார், வியாதியின் கூர்மையை முறித்தார், சத்துருவின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தந்தார். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் எல்லாரையும் அவர் நேசிக்கிறவராக இருந்தார். அவருக்குள் இருக்கிற அந்த இரக்கம், இன்னும் வேறு இடத்துல பார்க்குறோம்ல, புலம்பல்ல, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்ம சில நேரங்களில் இறக்கப்படாமல் போயிடலாம், ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் இறக்கப்படுவேன், எனக்கு அது முடிவே கிடையாது. இந்த பூமியில் நான் சாகிற வரைக்கும் நான் என்னுடைய இரக்கத்தை என்ன செய்வேன்? காண்பித்துட்டு தான் இருப்பேன். என்னுடைய இரக்கத்தை நான் காண்பிப்பேன். அவங்க எனக்கு அப்படி செஞ்சாங்கல்ல, நான் அவங்களுக்கு அப்படி செய்யணுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன இருந்தால் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அவங்க செய்கிறதுக்கு அவங்க பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நம்ம நீதி கர்த்தருக்கு முன்னால் விளங்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இரக்கத்தை நம்ம காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இரக்கம் கிடைக்கும். ஒரு தடவை ஒரு ஊழியத்துக்கு நான் பிறப்பிட்டு வெளியே வந்துட்டேன். பிறப்பிட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் ஒரு வயதான தாயார், எப்படி 70 வயசு இருக்கும், அவங்க புடவையை முட்டி அளவுக்கு தூக்கிக்கிட்டு பட படன்னு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே எனக்கு என் உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லை. அவங்க ஏன் அப்படி போகிறாங்க, ஏன் கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே ரொம்ப குத்திக்கிட்டு இருந்துச்சு. உடனே வண்டியை திருப்பிட்டு வந்து அந்த தாயார் முன்னால் நின்னேன். பார்த்தா காலில் இருந்து நெஞ்சி இந்த பக்கத்துலலாம் புழு மருந்து தடவி இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டேன். நான் வேலை செய்கிற இடத்துல
இட்லி சட்டியை இட்லி எடுக்கும் போது சட்டி என் மேலே அப்படியே சாஞ்சிருச்சு. சரிம்மா, ஒரு ஹோட்டலில் தானே வேலை செஞ்சீங்க, ஹோட்டல் ஓனர் ஒன்றும் செய்யலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, பக்கத்தில் ஒரு கிளினிக் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி மருந்தை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் ஒரு ஆட்டோவில் கூட ஏற்றி அனுப்பலாமா? இல்லை, மருந்து போட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், இந்த உலகம் அப்படித்தான் சில நேரங்களில் அந்த காரியங்களை வெளிப்படுத்தும். நான் ஊழியத்தை கூட அரை மணி நேரம் தள்ளி போகலான்னு சொல்லிவிட்டு எங்கே உங்கள் வீடு இருக்குதுன்னு கேட்டேன். பீச் ரோடு பக்கத்தில் பெரியார் நகர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பொறுமையாக வண்டியில் உட்கார வச்சு நேராக அந்த வீட்டுக்குள்ளே போனால் ஒரு 6 குடித்தனம் உள்ள வீடாக இருக்குது. நான் போன உடனேயே அவங்கக்கிட்ட நான் யாருன்னு சொல்லவே இல்லை. அவங்களாவே என்னை பார்த்து கேட்டாங்க, ஐயா நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, இல்லை உங்களை மாரி ஆள் தான் டக்குன்னு இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆண்டரை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு நீங்கள் போங்கம்மான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவ்வளோதான் என் வேலை. அதனுடைய நீதி பலனை கர்த்தர் எனக்காக அங்கே வச்சுருப்பார். பூமியில் ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு எனக்கு அது பிரதிபலன் கிடைக்கலையேன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக மாறிடுறாங்க. அவங்க எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் அப்படி மாறி போய் விடுகிறது. அன்றைக்கி நான் அவங்களுக்கு அப்படி செஞ்சேனே, இன்றைக்கி நான் அப்படி செஞ்சேனே, கண்டுக்காமல் போகிறாங்க பார்த்தீங்களா? அன்றைக்கி பேசின மாதிரி என்கிட்ட பேசலையே, இதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றா சரியாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுக்கவே மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எதையும் நம்ம பார்க்கக்கூடாது. உலகம் அப்படி தான் இருக்கும். இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி நாள் அப்படித்தான் வேதமே நமக்கு சொல்லுதில்லை. 2 தீமோத்தேயு 3 நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க. கடைசி நாட்களில் என்னென்ன இருக்குன்னு பல பெட்டிஷனை கொடுக்குறாரு அங்கே அவர். இப்படி தான் இருக்கும். நன்றி அறிதல் இல்லாதவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய ஜீவியம் கெட்டு போயிடும். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தில் ஒரு கரை உண்டாயிரும். எதையுமே பார்க்காதீங்க. நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். இருக்கட்டும், நல்லா கவனிக்கணும். எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம். எரிகோ என்பது சபிக்கப்பட்ட ஒரு இடம், பாவம் நிறைந்த ஒரு இடம். அப்படிப்பட்ட எரிகோவில் இருந்த நம்மைத்தான் ஆண்டவர் ரட்சித்து எருசலேம் ஆகிய ஆலயத்தில் நம்ம இன்றைக்கு வைத்திருக்கிறார். அந்த மனுஷன் எங்கே போகிறான்னா, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அப்போது பரிசுத்தத்திலிருந்து அசுத்தத்தை அவன் தேடி போகிறான். போகிற வழியில் கள்ளர் கையில் பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், அவனை சிக்க வைக்கிறான். முதல்ல இதில் நம்ம சரி பண்ணணும். தேவன் நம்மை எருசலேமாக, அவருடைய ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த ஆலயம்னு சொன்னால் நமக்குள் அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் அதற்கு அதிகாரி. அவர்தான் நம்முடைய ஆத்மாவுக்கும் அதிகாரி. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற எந்த காரியங்களும் எரிகோவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. 50ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், நீ திருடனை காணும்போது ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோடும் உங்களுக்கு பங்கு உண்டு. நீ திருடனை காணும்போது ஒருமித்து போகிறாய். ஆண்டவருடைய காரியங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களில் யாரை சொல்கிறார் அவருன்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விசுவாச பிள்ளைகளை தான் சொல்கிறார். நீ திருடனை காணும்போது, இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ஒரு கல்யாணமோ ஒரு தேவசமோ அல்லது வேறு எந்த நிகழ்ச்சியோ நடக்குதுன்னு சொன்னால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை எங்கே தான் இருக்கணும்? சபையில் இருக்கணும். ஏன் சபைக்கு வரலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க காரியத்தை சொன்னாங்கன்னு சொன்னால், நீ திருடனை காணும்போது ஒருமித்து போகிறாய். நமக்குள் இருக்கிற விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை வரும். அந்த பரீட்சையில் நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால், அந்த ஆராதனை நேரம் 2 மணி நேரத்தை நாம் அந்த திருடனுக்கு ஒப்பு கொடுக்கவே கூடாது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன்னு வந்தால் தேவன் அங்கே ஜெயிக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இடறி போவதற்கு ஒரு காரணம் அதுதான். ஏன் வரல? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க.
கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க அப்படி சொல்லவே கூடாது. அந்த நேரத்தில் நான் வேற எங்கேயும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனதுனால தான் பிசாசு அவனை அடித்து நொறுக்கிருச்சு. நம்ம நல்லா தெரிந்திருந்தும் தேவனுடைய காரியத்தை அசட்டை பண்ணி எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லி போகணுன்னு சொன்னால் சில நேரங்களில் கர்த்தருடைய கை நமக்கு ரொம்ப பாரமாக ஆகிடும். நம்ம தான் அதை உணரணும். ஏன்னா நமக்குள்ளே யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க சீக்கிரம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யாருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்ப நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது ஆவியானவர் உள்ள என்ன சொல்லுவாரு? நீ செய்யறது சரியில்லை மகளே, நீ செய்யறது சரியில்லை மகனே. உள்ள யார் இருக்கா? ஆவியானவர். அந்த சத்தியத்துக்கு மாறாக நம்ம என்ன செய்யக்கூடாது. நாம் இருக்கிற இடம் எருசலேம், தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை விட்டுட்டு எரிகோவாகிய கேடானவைகளுக்கு நம்முடைய ஆத்மா திரும்பும் பொழுது பல தீவிரமான தேவையில்லாத காரியங்களை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். நம்ம சரியாக இருந்தோம்னா அதெல்லாம் உள்ளே வருமா? அப்போ இதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும். நாம் இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். இன்னும் கூட சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஏசாயா 58:13 இந்த ஓய்வு நாளை குறிச்செல்லாம் சரியாக பேசியிருப்பார் ஆண்டவர். எடுத்து வாசிங்களேன். ஏசாயா 58:13. சோதரம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் கால்களை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தில் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி. அப்ப தேவனுடைய சபை நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போக தெரியுதுங்களா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த வழியில் நடக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்காரு. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம சபைக்கு வராமல் இருக்கலாம், அது தவறல்ல. எங்கேயோ வெளியூரில் நம்ம இருந்துட்டோம் அல்லது சரீர பிரகாரத்தில் அப்படின்னா அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் நல்லா இருந்தும் தேவனுடைய ஆராதனையை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாதா? நடத்தக்கூடாது. உனக்கு இஷ்டமானதை உன் வழிகளில் இல்லாமல் கர்த்தருக்கு மகிமையாய். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆனது அவருடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. உயர்ந்த அடைக்கலம், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் தேவஸ்தலத்தில் தான் வந்து உட்காரணும். நம்மெல்லாம் யாருடைய நாமத்தை அறிந்திருக்கிறோம்? தேவனுடைய நாமத்தை. தேவநாமத்தை அறிந்தவர்கள் தேவனிடத்திலே வந்து அமரணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானுடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருக்க. நம்மளாம் யாரு? தேவ ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய புத்திரர்கள். நமக்கும் இந்த உலக பிசாசுக்கும் ஐக்கியமே கிடையாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நம்மை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் பரிசுத்தத்திலே வழிநடத்தும்படியாக, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை நமக்காக ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். இந்த நாளை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? அசட்டை பண்ணாதீங்க. இந்த நாளை குறித்து நீங்கள் அற்பமா எண்ணாதீங்க. இந்த நாள் இங்கு இருக்க வேண்டிய நேரத்தில் வேற எங்கேயும் உட்கார்ந்து தேவனை துக்கப்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இந்த பந்தி உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும். ஆண்டவருக்கு நீங்கள் சரியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது சரி
அப்படி அவன் கள்ளர் கையில் அகப்பட்ட உடனே அங்கே நடக்கிற சம்பவம், முதல்ல ஒரு ஆசாரியன் வரார். ஆசாரியன்னா யாரு? கர்த்தருக்கும் மனிதருக்கும் நடுவில் நின்று பாவ நிவாரண பலியை செலுத்தக்கூடிய ஒரு மனுஷன். கர்த்தரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர் அவர் ஒரு ஆசாரியன். அவரே பார்த்துட்டு என்ன போயிடுறாரு? கம்முன்னு போயிடுறாரு. ரெண்டாவது ஒருத்தர் வர்றார். அவர் யார்? லேவியன் வர்றார். இந்த லேவியன் யார்? யாக்கோபினுடைய மகன்களில் ஒருவன். அவன் தேவனுடைய ஆலய பணிவிடைக்காரர்களில் ஒருத்தர், ஆலய பணிவிடை செய்கிறவன். அவன் என்ன பண்ணிடுறான்? போயிடுறான். மூணாவது ஒருத்தன் வரான். அவன் யார்? சமாரியன். அதாவது சமாரியர் சமயம் என்று ஒன்று இருக்கிறது. அவன் ஒரு புறஜாதி. அவனுக்குள்ளே அந்த இரக்கம் வருகிறது. அவன் அந்த என்ன செய்கிறான்? அவனை கொண்டு போய் காயங்களை கழுவி கொண்டு ஒரு இடத்துல அவனை உட்கார வச்சு, நான் திரும்பி வரும்போது எவ்வளோ தரணுமோ உனக்கு தரேன்னு சொல்லி, இதில் என்ன நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சதுசேயர் பரிசேயர் இவர்களுடைய நீதியை காட்டிலும் உன் நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாதா? போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சமாரியனால ஒரு நற்கிரியை நடக்கிறது பாருங்க. நற்கிரியை செய்கிறவர்கள் நகண்டு போகிறாங்க. இயேசுவாக இருந்தால் போயிருப்பாரோ, அதனால தான் அவருக்கு இன்னைக்கு பாட்டு பாடுறோம், நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, அவன் செய்த நற்கிரியை ஒரு உயிரை காப்பாற்றினது. அப்போ யாருக்கு பலன் அதிகமாக கிடைக்கும்? அந்த சமாரியனுக்கு தான். அதுக்கு சொந்தமாக இருக்கிறவங்களுக்கு அந்த தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. நமக்கு அந்த இரக்கம் வேணும். இந்த பூமியில் நம்ம மரித்துட்டோன்னு சொன்னால் எது போகுதுங்க? இந்த பூமியில் மரித்து போகும்போது எது போகுது? நம்ம சரீரம். ஆவி எங்கே போயிடுச்சு? தேவனிடத்தில் போயிடுச்சு. சரி, இப்போது இந்த சரீரத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். சரீரத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒன்றும் இல்லை. நம்மை விட்டு பிரிந்து போன அந்த ஆவிக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தான் கனெக்ஷன். கர்த்தர் அந்த ஆவியை பார்க்கும்போது நம்மோடு கூட எது வந்திருக்குதுன்னு பார்ப்பார். நம்ம வாழ்ந்த வீடு நம்ம பின்னால் வருமா? நம்ம வைத்திருக்கிற தங்க நகை நம்ம பின்னால் வருமா? நம்ம வச்சிருக்கிற வாகனங்கள் நம்ம பின்னால் வருமா? ஒன்றுமே வராது. ஆனால் எது வரும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்குறாரு? நம்முடைய ஆவிக்கு பின்னால் நீ என்ன நற்கிரியை செஞ்சிருக்கேன்னு கர்த்தர் ஒன்றை பார்ப்பார். நீ என்ன இறக்கத்தை இந்த பூமியில் யார்கிட்ட காண்பித்திருக்கேன்னு கணக்கை பார்ப்பார். நீ யாருக்கு என்ன நன்மை என்ன உதவி செஞ்சேன்னு சொல்லி உன் ஆவி பக்கத்தில் அது வந்திருக்குதான்னு பார்ப்பார். அப்படி ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஒரு ஆவியாக போய் நின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? சரி, அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இருக்கா இல்லையா? யோசித்து பாருங்க. சிலர் நினைக்கலாம், ஏதோ ஒரு சின்ன இடத்த கொடுத்தா கூட நான் பரலோகத்தில் உட்காருவேன்னு. அதுக்கு கூட நம்ம தகுதியாக இருக்கணும்ல. பூமியில் நம்ம கர்த்தருக்காக செய்தது என்ன? அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருதுன்னு சொன்னார்ல. அப்போ என்ன பலனை நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம்? 2 யோவான் 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. எடுத்து வாசிங்க சீக்கிரமாக. 2 யோவான் 8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய செய்கைகளின் பலன் என்று ஒன்று இருக்கிறது. நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம போகும் பொழுது நமக்காக அவர் பார்த்து கொடுக்குற பலன் என்ன? அது இல்லைன்னா நம்மளை திருத்திக் கொள்ளணும். இந்த பூமியில் நற்கிரியை தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு கிரேடை கொண்டு வரும். மற்றவர்களுக்கு செய்கிற உதவி, மற்றவர்களுக்கு செய்கிற நன்மைகள், இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை தகுதிப்படுத்தும். நம்ம அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். நான் இருந்தால் போதும், என் குடும்பம் இருந்தால் போதும், என் பிள்ளைகள் இருந்தால் போதும், எனக்கு இது கிடைச்சா போதும், நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், இப்படின்னு நம்ம நினைவு மாறணும்.
நாம் மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம இறங்குகிறவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். இதெல்லாம் பரலோகத்தில் நமக்கு ஒரு நல்ல பலனை அதிகப்படுத்தி தருகிறதா இருக்கிறது. உரலிலே சொல்லுவோமா? இதுதாங்க உண்மையான தேவ சாயல் உள்ள பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒன்று. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் சேராதவன் சிதறடிக்கப்படுகிறான், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ கடவன். ஏன் சொல்கிறோம்? வெளியே போயிட்டு வந்தால் காலை எது கழுவுறோம்? காலில் இருக்கிற தூசி போகணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் ஒட்டி இருக்கிற இந்த தூசி அதை கழுவுனா தான் இந்த இருதயம் எனக்கு நேராக என்னவா மாறும்? பரிசுத்தமாய் மாறும், என்னுடைய ராஜ்யத்திற்கு தகுதியாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு திருவள்ளம் பற்றி கொண்டு இருக்கிறார். இந்த இருதயம் கழுவப்பட்ட இருதயமாக இருக்கணும், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட இருதயமாக இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள இருதயமாக இருக்கணும். இந்த உலகத்தில் அவருடைய சாயலோடு நான் வாழ வேண்டும். நான் எங்கு இருந்தாலும் எனக்குள் இயேசு வெளிப்பட வேண்டும். என் வார்த்தையின் மூலமாக, என் நடத்தையின் மூலமாக, என் கிரியைகளின் மூலமாக அவர்தான் வரணுமே தவிர என்னுடைய சொந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியே வரக்கூடாது, சொந்தமான சுயத்தின் காரியங்கள் வெளியே வரக்கூடாது, சொந்தமான மாம்ச எண்ணங்களுக்குரிய சிந்தைகள் வரக்கூடாது. எனக்குள் ஆவியானவர் இருந்து என்னை நடத்தணும். அப்படி நம்ம தேவனிடத்தில் முழுமையாய் சரணடைந்தவர்களாக இருக்கிறோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மூன்றாவது காரியம், யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். மூன்றாவது காரியம், பரிசுத்தத்திற்கு நிகரான ஒன்று, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக. முதல்ல அது நம்ம சபைக்குள்ள இருக்கணும். சபைக்குள்ள அந்த வேற்றுமை வரக்கூடாது. சபைக்குள்ள ஒருவருக்கொருவர் அந்த வேற்றுமை இருந்தால் அதை நம்ம சரி பண்ணி கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா சபையின் சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாது? கிரியை செய்யாது. சபையில் வருகிற சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னு சொன்னால் முதல்ல ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணுமா? அன்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் கிறிஸ்துவுக்கு நாம் சீஷர்களாக இருக்கிறோம் என்று அவரே சொல்கிறார். இப்போ ஆராதனை முடிகிறது, முடிந்த உடனே ஒருவருக்கொருவர் கரங்கோத்து என்ன செய்கிறது? அன்பினாலே ஒரு வாழ்த்து, பிரைஸ் தி லார்ட். வெறும் தெரிந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே அதை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவரில் ஒருவர், குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒருவரில் ஒருவர், சபையில் சாட்சியாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய். அந்த அன்பு தான் கிறிஸ்துவின் அன்பு. குடும்ப வாழ்க்கையில் மனைவியை புரிந்து வாழுகிற கணவன், கணவனை புரிந்து வாழுகிற மனைவி, பெற்றோரை புரிந்து வாழுகிற பிள்ளைகள், பிள்ளைகளை புரிந்து வாழுகிறவர்கள் பெற்றோர். முதல்ல குடும்பத்தின் காரியங்களில் இந்த அன்பை நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். கணவன் மனைவியின் மேல் வைக்கிற அன்பு, மனைவி கணவன் மேல் வைக்கிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர்கள் மேலேயும் பெற்றோர்கள் பிள்ளைகளின் மேலேயும் வைக்கிற அன்பு, பட்சபாதம் இல்லாததாக குடும்பத்தில் முதலாவது நாம் இருப்போமானால் நம்முடைய குடும்பம் யோசுவாவின் குடும்பத்தை போல கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் யோசுவாவின் குடும்பத்தை போல நம்ம வாயில் சொன்னால் அது சரியில்லாத ஒன்று. குடும்பம் முதலாவதாக தேவனுடைய அன்பினாலே கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள வேற்றுமைகள், கணவன் மனைவிக்குள்ள சரியான ஐக்கியம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்கள் மத்தியிலேயும் சரியான ஐக்கியம் இல்லை. இதை முதல்ல நீங்கள் சரி பண்ணி ஆகணும். எதனால சரி பண்ண முடியும்? கிறிஸ்துவின் அன்பினாலே. அந்த அன்புக்குள்ளாக நீங்கள் வரும்பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை முதலாவதாக அன்பிலே கட்டுவார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சுயம், ஜென்ம சுபாவம் எல்லாம் சாகடிக்கும் போது கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய குடும்பத்தில் நிலைத்தோங்கும். ஒரு காலத்தில் நம்மை வெறுத்தவர்கள் சொல்லுவாங்க, போய் அந்த வீட்டில் அந்த சிஸ்டர்கிட்ட பேசினா எனக்கு எவ்வளவோ அமைதியாக இருக்குது, அந்த பிரதரை பார்த்து ஒரு வார்த்தை நான் பேசினேன்னா எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்படி முதல்ல நம்முடைய குடும்பம் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்கணும். பல வருஷங்களுக்கு முன்னால் என் சொந்த குடும்பத்தில் ஒருத்தங்க சிறியனரில் இருக்காங்க.
அவங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் நாங்கள் எல்லாரும் பிசிசியில் போகும்பொழுது இருந்தவர்கள். அந்த தெருவில் சொல்லுவாங்க, யாருக்காவது தலைவலி வயிற்று வலி அப்படி வந்துருச்சுன்னா அந்த பேரை சொல்லி அந்த அக்கா வீட்டுக்கு போங்க, அவங்க என்னமோ ஜபத்தண்ணியா ஒன்று கொடுப்பாங்க, அதை குடித்தா உடனே என்ன ஆயிடுது. ஒரு காலத்தில் அது ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு, எல்லாரிடத்திலும் காட்டுகிற தேவனுடைய அன்பு. இன்னைக்கு நம்ம வீடையும் மற்றவர்கள் அப்படித்தான் நினைக்கணும். இவங்ககிட்ட போய் நான் பேசினா எனக்கு சமாதானமாக இருக்குது, என் குறைகளை அவங்கக்கிட்ட சொல்லும்போது எனக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க, என் இருதயம் ரொம்ப சமாதானமாக இருக்குது. இதுதான் ஒருவரில் ஒருவர் நாம் காட்டுகிற தேவனுடைய அன்பு. நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மீது வைத்த அன்பினாலே கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நமக்காக கொண்டு வந்தார்ல. சொந்த குமாரனையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தாரே. அவர் கூட பாருங்க, சாகிறதுக்கு தன்னை ஆயத்தம் பண்ணி இருந்தாருங்க. அவர் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி தானாகவே பலியாவதற்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்கும்படியாகத்தான். கெட்டுப்போயிருந்த நம்மை நீதிமானாகிய அவர் குற்றவாளி ஏற்கிற அந்த தண்டனையாகிய சிலுவையை சுமந்தார். சிலுவை ஒரு சாபமான சின்னம். அந்த சாபமான சின்னத்தை அவர் சுமந்தார். நம்முடைய சாபங்களுக்காக, பாவங்களுக்காக. அவர் நம்மீது வைத்த அன்பு, மரணத்தின் மூலமாய் அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அவர் என்றைக்கு அந்த சிலுவையை தூக்கினாரோ, சாபமாய் இருந்த அந்த சிலுவை இன்றைக்கு ஆசீர்வாதமான சிலுவையாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வாழ்க்கையில் சிலுவை இல்லாமல் ஆசீர்வாதமே கிடையாதுங்க. பாடுகள் இருந்தால் தான் ஆசீர்வாதமே. எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாடுகள் இருந்தால் தான் ஆசீர்வாதம். அந்த பாடுகளின் சிலுவையை நம்ம ஒவ்வொரு நாளும் சுமக்கிறவர்களாக இருக்கணும். அது நம்ம மேல் வைத்த ஒரு கடமை. அவர் நம்ம மீது வைத்த தொல்லைகளில் அதுவும் ஒன்று தான். அப்படி பாடுகளே இல்லைன்னு சொன்னால் நம்ம எல்லாம் கேட்டின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழுவோம். பாடுகளோடு வாழுகிற வாழ்க்கை இடுக்கமான வாசல். அவர் தன்னை நமக்காக அப்படித்தான் ஒப்பு கொடுத்தார். அவர் நம் மீது வைத்த அன்பு. சிலுவையில் தொங்கும் போது கூட பாருங்களேன், அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டுச்சு பார்த்தீங்களா? பிதாவே இவர்களை மன்னியும். அதாங்க அன்பு. யாராவது நம்ம காலை தெரியாமல் மிதிச்சிட்டா வருமே நமக்கு கோபம். எப்படி வரும்? இல்லை, திருப்பி அரைஞ்சிடலாமான்னு வரும். யாரோ துப்பும் போது 2 செதறலாம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா உடனே என்ன சொல்லுவோம்? உள்ளே இருந்து ஆமாம் அறிவில்லைன்னு கேட்டால் பரவாயில்ல, ஜென்ம சுபாவம் வெளியே வந்துச்சுன்னா அங்கே வருமே வார்த்தை சில நேரத்தில். அதுக்கப்புறம் தோத்திரம் ஆண்டவரே, நீ முதல்ல சொன்னதுக்கு தான் உனக்கு சாபம் வரும். இயேசு மரணத்துக்காகவே நமக்கு இந்த உலகத்தில் வந்தார். அவர் நல்லா வாழணும்னா வந்தார். தம்மை தியாக பலியாய் ஒப்பு கொடுக்க வந்தார். அவர் நம்ம மீது வைத்த அன்பு. நம்மையும் அந்த தியாக பலிக்கு ஒப்பு கொடுக்கணும். சுயங்கள் சாகணும், மாம்சத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்படணும். அதாவது கிறிஸ்துவினுடையவர்கள் அதன் மாம்சத்தையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வரும். அப்போ உண்மையாகவே நம்ம கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னால் நம்முடைய மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களாக இருக்கணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அடிக்கடி அவரை சிலுவையில் அறையக்கூடாது. பாவ சிந்தனையின் மூலமாக, மாம்ச எண்ணங்களின் மூலமாக, கிரியைகளின் பாவமாக மீண்டும் அவரை நாம் சிலுவையில் அறையாதபடி ஏற்கனவே எனக்காக ஒரே தரம் மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அதனால் இன்றைக்கு நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். அவரை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், நான் மீறி கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்யாதபடி. எபிரேயர் 10:25 என்ன சொல்லுது பாருங்க. சபை கூடுவருதலை 26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இராமல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரிகாரமா இந்த உலகத்தில் வந்தார். அவரே நமக்கு பலி ஆயிட்டார். அதனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு
இன்னைக்கு எல்லாரும் சபைக்குள் நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் வேறொரு பலி இனி கிடையாது. சத்தியத்தை அறிந்தவர்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி மனப்பூர்வமாய் அந்த பாவத்தை அவர்கள் செய்வார்களானால் 29ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறீர்கள் என்று எபிரேயாக்கியோன் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு விரோதமாய் தேவன் சொல்லியும் எச்சரித்தும் மீண்டும் அதை செய்கிற யாராக இருந்தாலும் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் பார்த்துட்டு சும்மா விடுவாரா? மனப்பூர்வமாக எந்த தவறையும் நாம் செய்யக்கூடாது. அறியாமையினால் செய்கிற சில காரியங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் தெரிந்திருந்து மனப்பூர்வமாய் நாம் செய்வோமானால், ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமான இந்த கை பாவத்தை செய்யுமானால் கிறிஸ்துவை நாம் காலில் மிதிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு கால்கள் அசுத்தமான இடத்திற்கு போகுமானால் கிறிஸ்துவை காலின் கீழ் மிதிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை துதிக்கிற இந்த வாய் கேவலமான அசுத்தமான தேவையில்லாத தேவன் வெறுக்கிறதை பேசுமானால் கிறிஸ்துவை காலின் கீழ் மிதிக்கிறோம். யோசித்து பாருங்க. மறைமுகமாக நம்ம அறியாமல் ஆண்டவரை இன்னும் நாம் துக்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நாம் செய்கிற அந்த பாவம் மீண்டும் அவரை சிலுவையிலே நாமே அறிகிறோம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு இந்த வார்த்தை நிமித்தம் மீறும் பொழுது நீங்கள் எனக்கு விரோதமாய் போய்விடுவீர்கள். அவர் நம் மீது வைத்த அன்பினாலே நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக பெற்ற அந்த அன்பை நமக்கு என்ன வந்தாலும் அதை சகித்து தியாகம் பண்ணி கர்த்தருக்கு மகிமையாய் வாழ நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது உண்மையாகவே கிறிஸ்து உங்கள் மூலம் பிரகாசிப்பார். நீங்களா இப்படி மாறிட்டீங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு உங்களுக்கு முன்பாக ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அருமையானவர்களே, 3 காரியங்களை நாம் பார்த்தோம். பரிசுத்தம், இரக்கம், அன்பு. இன்றைக்கு இந்த 3 காரியத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். இந்த 3 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமாக இருக்கணும் ஐயா. நான் பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த திருவிருந்து என்னை பரிசுத்தம் பண்ணட்டும். உம்முடைய இரத்தம் என்னை பரிசுத்தம் பண்ணட்டும். என் ஆத்துமாவை கழுவட்டும். உம்முடைய இரத்தத்தினால இன்றைக்கு நான் ஒரு புது சிருஷ்டியாய் மாறணும்பா. நான் அநேகரிடத்தில் சமாதானம் இல்லாத இருக்கிறேன். இன்றைக்கு நான் சமாதானமாகிறேன். இன்றைக்கு நான் ஒப்புரவாகிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வர பிரவேசிக்கிறேனப்பா. அதற்காக பிரயாசப்படுகிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த சமாதானத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே, நான் சமாதானமாகிறேன். இனி எனக்குன்னு விரோதி ஒருத்தரே இல்லை. பிசாசு தான் எனக்கு விரோதி. இனி நான் யாவரோடும் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். முதலில் என் குடும்பத்தில் கணவன் மனைவியோடு, பிள்ளைகளோடு, சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில், சபையில், என் உறவின் முறையில் யாரெல்லாம் இன்றைக்கு எனக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அவர்களோடு நான் சமாதானமாகிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கி நினைக்கிறீங்க? உங்கள் கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். இந்த பந்தி என்னை ஆசீர்வதிக்கட்டும். நான் சமாதானமாக இருக்க, அவங்க என்ன பேசியிருந்தாலும் நான் அவங்கள மன்னிக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் மன்னிக்கிறேன், என்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் முத்திரையும் இந்த நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை இந்த பந்தி பரிசுத்தம் பண்ணட்டும். நான் என் சகோதரனை ரொம்ப பகைச்சு கொண்டு இருக்கிறேன்ப்பா, நான் மன்னிக்கிறேன். என் சகோதரனை பகைத்து நான் இந்த இடத்துல அமரக்கூடாது ஐயா. என் காணிக்கையும் அருவருப்பா இருக்குமே. என் சகோதரியை பகைத்து நான் இந்த இடத்துல உட்காரக்கூடாது ஆண்டவரே. என் காணிக்கை அருவருப்பா இருக்குமே. நீர் என்னை பார்க்கும் பொழுது நான் குற்ற
குற்றமுள்ளவளாய் காணப்படுவேனே, என்னை நீங்க தான்ப்பா பரிசுத்தம் பண்ணணும். ஆண்டவரே, இதோ இடத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் பொறுப்பெடுக்கட்டும். சமாதானத்தின் ஆவியானவர் இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வீராக. பகையை முறித்து இனி சாத்தான் எந்த ஒரு கேடையும் கொண்டு வராதபடி இந்த பந்தியின் மூலமாக அவர்களை சமாதானப்படுத்தி ஒருவரில் ஒருவர் தேவ அன்புள்ளவர்களாய். Thank you, Jesus. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆமென். உம்முடைய சிலுவை தான் எனக்கு மேன்மை ஆண்டவரே, உம்முடைய சிலுவை தான் எனக்கு மேன்மை. அதை விட இந்த பூமியில் எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா. நீர் என்னை எப்படி நடத்த சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் தேற்றட்டும், ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தட்டும், ஒவ்வொருவரையும் ஆச்சரியத்தின் வழியிலே நடத்தட்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், என்னை அப்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணித்த ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய ஆசீர்வாத கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாட்டு பாடினாங்கன்னா 4 விஷயம் அடங்கியிருக்குன்னுவாங்க. இன்றைக்கி அப்படிலாம் யாரும் பாட்டு எழுதுறதில்லை. ஒன்று சுவிசேஷம், அந்த பாட்டில் என்ன வரும்? சுவிசேஷம் நற்செய்தி வரும். அடுத்தது சிலுவையின் பாடு வரும். அடுத்தது தேவனுடைய அந்த சிலுவையின் பாடு நிமித்தம் ரட்சிப்பு. அப்புறம் மரணமும் உயிர்த்தெழுதலும் வரும். 4வதாக தேவ ராஜ்யம் வரும். அந்த அம்மா எழுதின எல்லாம் பாடலையும் இப்போ பாடின பாடலெல்லாம் கூட அதுதான் என்ன செய்யும்? முக்கியமாக வரும். இன்றைக்கி இந்த செய்திலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனம் திரும்புதல். ஃபஸ்ட்டு என்னது? பரிசுத்தமான வாழ்க்கைக்கு மனம் திரும்புதல். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பந்திக்கு நேராக ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற போகிறீங்க, எப்படி இருக்கணும் என்பதை அந்த பிரசங்கம் நமக்கு விளங்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அதில் சிலுவையை குறித்து அதிகமாக என்ன செஞ்சார்? பேசினாரா? வந்ததா? ஆமாம். அதுக்கு அடுத்தது இதில் நம்ம சரியாக இருந்துட்டோம்னா எங்கே போக போகிறோம்? இப்போது ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்மளை ஒரு தகுதியான பாத்திரமாக தான் பேசியிருக்கிறார். இந்த 3 காரியங்களை பேசியிருக்கிறார்ல. என்னென்ன சொல்லுங்கள்? முதல்ல என்ன சொன்னார்? அதில் நீங்கள் போய் எல்லா கூடுமான யாவரிடத்துலையும் எப்படி இருக்கணும்? இன்றைக்கி அதை நம்ம பந்தியில் பங்கு பெற போகிறோம். அவங்க அந்த வார்த்தையை பேசும் பொழுது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை கவனிச்சிங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த நாளில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஏதோ சமாதான குறைவாக இருந்தால் ஒன்று ஆண்டவர்கிட்ட நீங்கள் இந்த பந்திக்கு முன்னாடி நான் போன உடனே முதல் அவங்க கையில் போயிட்டு என்ன செஞ்சிடறேன்? ஆண்டவரே, ஒப்புரவாயிடுறேன், கூடுமான அளவுக்கு சமாதானமாயிடுறேன். ஒருவேளை நீங்கள் இப்போ நினைக்கலாம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் மேலே தப்பே இல்லையே, செஞ்சதெல்லாம் அவங்க தானே, அது பற்றி பிரச்சனை இல்லை. அவங்கள ஆண்டவர் அவங்கள காம்ப்ரமைஷனாக சொல்லி இங்கே பேசலை, நம்மளை போய் தான் என்ன சொல்லியிருக்கிறாரு. கவனிக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர்? கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி பார்த்து நமக்கு ஒரு சில குடும்பங்கள் வரலை. நானும் பார்த்துக்கிட்டிக்குள்ளேன்னா திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி சகோதரிகளுக்குள்ள பகையோ வெறுப்போ கசப்போ இருந்தால் சகோதரிகள் நல்லா கவனிங்க, சகோதரிகள் இல்லை, சகோதரிகள் இருந்தால் கட்டி தழுவி சாரி சொல்லிட்டு கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்யுங்க. அப்படி மீறி நீ எடுக்கிறது என்ன இல்லை. ஒரு காரியம் சொன்னார், துணிகரமாக செஞ்சிங்கன்னா மீறி அவரை என்ன பண்ணுறீங்களா? நீங்கள் உங்கள் காலின் கீழே தான் போடுறீங்க. அதுக்கு நீ என்ன செஞ்சிடாத, பங்கு உள்ளவர்களாக இருக்காதீங்க. முதல் காரியம் செய்யுங்க. 2வது அவர் சொன்னது இரக்கம். கூடுமான அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இரக்கம் செய்யுங்க. நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருக்கிறேன்,
உன் வீட்டு பக்கத்தில் சாப்பிடவே வழி இல்லைன்னா நீ ஒரு கைப்பிடி அரிசி எக்ஸ்ட்ரா போட்டு பொங்கி எடுத்துகிட்டு போய் என்ன செய்ய கொடு. அதனால் யார் ஒன்றாலும் ஒன்று பரிகாசமாக பேசினாலும் கவலைப்படாத. கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க இந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா நீ என்ன செய், உன் பெருமைக்குன்னு கொடுக்காத, உன் பெருமைக்குன்னு செய்யாத. இந்த சிறியவனுக்கு எதை செய்கிறியோ அப்படி அதை நீ கடவுளுக்காக கொடுக்க போகிற, அவர் என்னை காட்டிலும் பெரியவர் ஆனால் நான் கொடுக்குறேன்ற பயபக்தியோடு கொடு. நீ கொடுக்கறது இந்தா எனக்கு இருக்கு வச்சுக்க அப்படின்லாம் இல்லை. தேவனுக்கு நம்ம கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ பயம் இருக்குமோ, அந்த வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, சாப்பிட வழி இல்லாத இருக்கிறவங்களுக்கு அதே தேவனுக்கு கொடுக்குற பயபக்தியோடு அவங்களுக்கு என்ன செய்யுங்க ஹலோ என்ன செய்யுங்க. எனக்கே வழி இல்லை பாஸ்டர் நினைக்காத. நான் சொல்கிறேன், நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவேன், உனக்கு கீழே இருக்கிறவங்கள நினச்சிப்பாரு, நீ நல்லா இருக்கிறேன்னு தேவனுக்கு மகிமைப்படுத்துவேன். உனக்கு கீழே இருக்கிறவங்கள நினச்சிட்டாலே, உனக்கு மேலே இருக்கிற பிரச்சனைகளை இருக்கிறவங்கள நீ நினச்சிட்டாலே எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சுகபோகமாக இருக்கிறேன்னு நீயே என்ன செய்வ, உன்னை தெளிவாக்கி நடக்க ஆரம்பிப்பேன். அதனால் தயவு செய்து இரு. கடைசியாக சொன்ன அன்பில் நிலைச்சிரு. அதுதான் உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யும், கொண்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உனக்கு யாரை உணர்த்தி இருக்கிறாரு, உனக்கு என்ன உணர்த்தி. ஒருவேளை நீ அன்பாக இருக்கலாம், ஆனால் இன்னும் அன்பில் வளரப்பார். உனக்கு யாரும் பகையாளி இல்லைன்னு நினைக்காத. எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு ஒரு விரிசல் இருக்குது, அதை அடைக்கிறதுக்கு பார். ஷாகா லா ராதா ராபா லா ராதா ரா தூராபா லா ராதா நமக்கா ராதா ரியா லா ராதா ராபா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. அருமையான அண்ணனை கொண்டு வந்து இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு நீ கொடுத்த முடிய உன்னதமான வார்த்தைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த மூன்றுத்துலேயும் நாங்கள் சரியான நபராக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் முற்றிலும் சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த பந்தியாண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா, வழக்கம் போல் எடுக்காமல் இந்த மூன்றுலேயும் நாங்கள் எங்களை திருத்தி கொண்டு உங்களுடைய நிலைகளில் வருகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஒரு சின்ன அறிவிப்பை கேட்டுட்டு நம்ம காணிக்கை எடுத்த பின்பு அருமையான ஐயா உங்கள் மத்தியில் பேசுவாங்க ஒரு 5 நிமிடம். அதுக்கப்புறம் நமக்கு திருவிருந்து அசை